நீங்கள் பேசினாலும் சண்டை தான் வரும். இதுதான் சூழ்நிலை. இந்த மாதிரி இஷ்யூவுக்கும் நம்ம எப்படி அவங்க ஆழ்மனதோட பேசணும் அப்படிங்கிற டெக்னிக் தான் நான் இப்போ சொல்லித்தரேன். இன்றைக்கி இருக்கிற நம்ம வாழ்க்கையில், இன்றைக்கி இருக்கிற பொருளாதார ஓட்டத்தில், அது எந்த உறவு முறையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்டாக இருக்கட்டும், எந்த நாயுமே கேட்காது. உங்களோட ஆழ் மனசில் அவங்களோட சண்டை போடாமல் எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிங்க. மிகப்பெரிய முதலாளிகள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் 500 பேர், 1000 பேர், 10,000 பேர் வேலை வச்சு செய்கிறாங்கன்னா அவங்களாம் இந்த மனநிலையில் தான் இருக்காங்க. அவங்க போய் ஒவ்வொருத்தரும் நீ என்ன செய்கிறேன்னு கேட்குறதில்ல. பேசுகிறத ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஆழ் மனசோட பேசுகிறதுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். என்ன 3 விஷயங்கள் நடக்கும்னாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த அஃபர்மேஷனை நீங்கள் சொல்ல அந்த கணவர் நலமாக மாறிடுவார். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு வந்துடுவார்.